नमस्ते। दूध में पानी, पाल तन्नी। एक ग्वाला दूध का व्यापार करता था. ஒரு இடையன் பால் வியாபாரம் பண்ணிக்கொண்டிருந்தான். उसके पास बहुत सी गायें और भैंसें थी. அவனிடம் நிறைய பசுக்கள் மற்றும் எருமைகள் இருந்தன. ग्वाला आधा दूध और आधा पानी मिलाकर बेचता था. இடையன் பாதி பால் மற்றும் பாதி தண்ணி கலந்து விற்று கொண்டிருந்தான். वह हर महीने हजारों रुपये कमाता था. அவன் ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கான ரூபாய் சம்பாதித்து கொண்டிருந்தான். एक दिन वह ग्वाला बहुत सा रुपया लेकर गाय खरीदने बाजार जा रहा था. ஒரு நாள் அவன் அந்த இடையன் நிறைய ரூபாயை எடுத்துக்கொண்டு பசு வாங்குவதற்காக கடைத்தெருவுக்கு போய்கொண்டிருந்தான். वहाँ अच्छी अच्छी गायें बिकती थी. அங்கே நல்ல நல்ல பசுக்கள் விற்று கொண்டிருந்தன. चलते चलते நடந்து நடந்து जब दोपहर हुआ तो எப்போ மத்தியானம் ஆயிடுச்சோ ग्वाले को भूख लगी. அந்த மாட்டுக்காரனுக்கு இடையனுக்கு பசிக்க ஆரம்பிச்சு விட்டது. सड़क के पास ही एक बड़ा तालाब था. सड़क के पास ரோட்டு பக்கத்தில் ஒரு பெரிய குளம் இருந்தது. जिसके किनारे कई बड़े बड़े पेड़ थे. அதனுடைய கரையில் நிறைய பெரிய பெரிய மரங்கள் இருந்தன. ग्वाले ने सोचा, அந்த இடையன் யோசிக்கிறான், चलो तालाब में नहाकर थोड़ी देर आराम कर लें. குளத்தில் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம். फिर बाजार जाएंगे, பிறகு கடைத்தெருவுக்கு போகலாம். यह सुनकर वह तालाब के किनारे गया. இதை யோசித்து கொண்டே அவன் குளத்து கரைக்கு போகிறான். उसने रुपयों की थैली कमर से खोलकर किनारे पर रखी. அவன் ரூபாயோட பைய இடுப்பிலிருந்து அவிழ்த்து கரையில் வச்சான். फिर तालाब में, பிறகு குளத்தில் नहाने उतरा, குளிக்க இறங்கினான். किनारे के एक पेड़ पर एक बड़ा बंदर बैठा हुआ था. किनारे के கரையில் एक पेड़ पर ஒரு மரத்தில் एक बड़ा ஒரு பெரிய குரங்கு உட்கார்ந்து கொண்டு இருந்தது. वह उस बंदर ने रुपयों की थैली को खाने की पोटली समझा. அந்த குரங்கு ரூபாயோட பைய சாப்பிடக்கூடிய பொட்டலம்னு நினச்சிக்கிருச்சு. वह धीरे धीरे नीचे उतरा. அது மெதுவாக கீழே இறங்கி வந்தது. और மேலும் தைலி लेकर पेड़ पर चढ़ गया. பையை எடுத்துட்டு மரத்து மேலே ஏறி போயிடுச்சு. தைலி को उठाकर ले जा रहे बंदर को देखकर ग्वाला बहुत घबराया. பையை எடுத்துக்கிட்டு போய்கொண்டிருந்த குரங்கை பார்த்துட்டு இடையன் மிகவும் பயந்துட்டார். वह बंदर को डराने धमकाने और उस पर पत्थर फेंकने लगा. அந்த குரங்கை பயமுறுத்துறாரு, அதட்டுறாரு. மேலும் அது மேலே
கல்லை வீச தொடங்குறாரு. மகர் கோயி நதிஜா நகி நிக்கலா, அது எதுவுமே வெளிக்காட்டிக்கவே இல்லை. ग्वाला लाचार होकर उसी पेड़ के नीचे बैठ गया. மாட்டுக்காரர் வந்து பேராசைப்பட்டு அந்த மரத்துக்கு கீழேயே உட்காந்துட்டாரு. थोड़ी देर में बंदर ने रुपयों की थैली खोली. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு குரங்கு வந்து ரூபாயினுடைய பைய திறக்குது. उसमें से 1 रुपया निकाल कर उसे बड़े गौर से देखने लगा. அது வந்து ஒரு ரூபாயை வெளியே எடுத்து அதை பெரிய கௌர் சே அப்படியே ரொம்ப கவனமாக பார்க்குது. அவர் உசே பானி மே டால் தியா, அதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டுருச்சு. இஸ்கே பாத் தூசரா ருப்யா நிக்கலா, இதற்கு பிறகு 2வது ரூபாயை எடுக்குது. உசே பி உல்ட் பல்ட் கர் தேக்கா, அதையும் திருப்பி பார்க்குது. அவர் உசே ஜமீன் பர் ஃபேங்க் தியா, அதை வந்து தரையில் வீசி எறிஞ்சிருச்சு. தன்யவாத். அடுத்து செகண்ட் பார்ட்.